ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம சிஎஸ்சி ஐடி வைத்திருப்போருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது சிஎஸ்சி ஐடி வைத்திருப்போருக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் ஐஐபிஎஃப் மற்றும் பிவிஆர். அதாவது ஆஸ் பர் பேங்க் கம்ப்ளையன்ஸ் இட் இஸ் மேண்டட்டரி டு அப்லோட் ஐஐபிஎஃப் மற்றும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இஃப் நாட் யுவர் பிசி மைட் பி டிலீட்டட் ஆஸ் பர் ஆர்பிஐ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்த்தா ஒரு பேங்க் பிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பார்த்தா உங்களுக்கான ஐபிபிஎஸ் சர்டிஃபிகேட் மற்றும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் பிசி டெலீட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஆர்பிஐ தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. If you have not uploaded, please upload it today. If you have not written the exam, reach to your DM and complete the IIBF exam அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் பிசி வச்சுருக்கவங்க கட்டாயமாக உங்களுக்கான ஐஐபிஎஃப் சர்டிஃபிகேட் மற்றும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி அப்லோட் பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிசியை ரீட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு ஐஐபிஎஃப்கான சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நீங்கள் டேரெக்டாக உங்கள் டிஎம் அதை டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான எக்ஸாம் எழுதி அதன் மூலமாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ பேங்க் பிசி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் தான் இது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரிக்கு இந்த ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. முக்கியமாக ஆக்சிஸ் பேங்க் அந்த ஹெச்எஃப்சி பிசிலாம் வச்சுருக்கீங்க பாருங்கள், உங்களுக்கான அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக நீங்கள் படித்த பிறகு அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.